அதிக வரி செலுத்திய ஷாருக் கான், விஜய். இந்தியாவிலேயே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்களுக்கு அதிகமான வருமான வரியும் போடப்படுகிறது. அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு 90 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்கிறார் ஷாருக் கான். இதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக வருமான வரி செலுத்திய நடிகர்கள் பட்டியலில் முதலிடத்தை பெறுகிறார் ஷாருக் கான். அடுத்து வருபவர் நம்முடைய தமிழ் நடிகர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். விஜய் கடந்த ஆண்டில் 80 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்கிறார். 75 கோடி வருமான வரி செலுத்தியிருக்கிறார் சல்மான் கான். 70 கோடி வருமான வரி செலுத்தியிருக்கிறார் அமிதாப் பச்சன். அடுத்தது 5வது இடத்தை பிடித்திருக்கிறார் அஜய் தேவ்கன். 51 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்கிறார். ரன்வீர் கபூர் 36 கோடி, ரித்திக் ரோஷன் 28 கோடி, கரீனா கபூர் 20 கோடி, அல்லு அர்ஜுன் 18 கோடி, கியாரா அத்வானி 8 கோடி வருமான வரி செலுத்தியிருக்கிறார்கள். அஜித் படத்துக்கு வந்த புதிய சிக்கல். நடிகர் அஜித் கதாநாயகனாய் நடித்த படம் விடாமுயற்சி. இது தமிழ் பொங்கலுக்கு ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தில் அஜித் ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். அர்ஜுன் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மகிழ் திருமேனி. இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன் தயாரிக்கிறது. விடாமுயற்சி படம் ஒரு ஆங்கில படத்தின் தழுவல் என்று பரவலாக கிசுகிசுக்கப்பட்டது. பிரேக் டவுன் என்ற ஆங்கில படத்தின் தழுவல் தான் விடாமுயற்சி கதை என்று வதந்தி பரப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பிரேக் டவுன் என்ற படத்தை தயாரித்த ஆங்கில பட நிறுவனம் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு, விடாமுயற்சி தயாரிப்பு நிறுவனத்துக்கு மெயில் அனுப்பியது. அந்த மெயிலுக்கு லைக்கா புரொடக்ஷன் சார்பில் பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பதிலில் விடாமுயற்சி கதை வேறு, பிரேக் டவுன் படத்தின் கதை வேறு. 1-2 காட்சிகள் வேண்டுமானால் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் கதையும் சம்பவங்களும் காட்சிகளும் வேறு வேறு என்று லைக்கா புரொடக்ஷன் சார்பில் அந்த நிறுவனத்தின் தலைவர் திருக்குமரன் பதில் அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மனைவி பேச்சை கேளுங்க, அபிஷேக் பச்சன் கணவன்களுக்கு அறிவுரை. உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராயை திருமணம் செய்து கொண்ட அபிஷேக் பச்சன் விவாகரத்து செய்வதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்த விதமாக அபிஷேக் பச்சன் ஒரு விழாவிலே பேசியிருக்கிறார். நல்ல கணவன்மார்கள் யார் என்றால் மனைவியுடைய பேச்சை கேட்பவர் தான். மனைவியை பேச்சை கேட்டால்தான் அவர் நல்ல கணவன் என்று பேசியிருக்கிறார் அமிதாப் பச்சன். இதன் மூலம் அவர் விவாகரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். சமீபத்தில் ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் வெளிநாட்டிலே ஜாலியாக சுற்றுப்பயணம் செய்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரவிட்டிருக்கிறார்கள்.